நாராயண ஓம் நாராயண 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 ஓம் நாராயண 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 ஓம் நாராயண 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 ஓம் நாராயணா உனக்கு நாமங்கள் ஆயிரம் அதை நாள்தோறும் சொல்ல சொல்ல நல்லதே நடந்திடும் நாராயண 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 ஓம் நாராயண 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 ஓம் நாராயணா உனக்கு நாமங்கள் ஆயிரம் அதை நாள்தோறும் சொல்ல சொல்ல நல்லதே நடந்திடும் மாவீரன் சொல்லி தந்த நல்லதோர் மந்திரம் பீஷ்மர் மாவீரன் சொல்லி தந்த நல்லதோர் மந்திரம் அதை மனமுருகி பாடி வந்தால் மங்களம் கிடைத்திடும் அதை மனமுருகி பாடி வந்தால் மங்களம் நல்கிடும் கேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா கேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா நாலாவது திருநாமத்திலே சர்வ யோக வினிஸ்ருதா. யோகம்னா இங்கே கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு மார்க்கம். வினிஸ்ருதா இந்த மார்க்கங்கள் எல்லாம் அடையப்படுபவன் எம்பெருமான். சர்வயோக வினிஸ்ருதா கதம் எப்படின்னு சொல்றார். சுக்ரஹா ரொம்ப எளிதில் அடையப்படுகிறார். எந்த யோகமாக இருக்கட்டும் எந்த மார்க்கமாக இருக்கட்டும், சாஸ்திரம் சொன்ன கஷ்டமான யோகமாக இருக்கட்டும், ஒரு பெரிய சாஸ்திரம் படித்தவராக இருந்தால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு, வேதம் இப்படித்தான் சொல்லியிருப்பாருங்கோ, எவ்வளோ கட்டம் பாருங்கன்னு வரும். பகவான் மேலேந்து பார்த்துனுட்டு இந்த வேதம் படித்து கட்டமான மார்க்கம்னு சொல்கிறவனும் வா அடையலாம்னு விடுவான். அவனவன் கேட்டு வச்சுனுட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையோடு இப்படியும் போகலான்னு பேசிக்கிறான் இல்லையோ, பரவாயில்ல எப்படியும் போகலாம் வான்னு கொண்டு வரான். அப்போ எந்த யோகத்தினாலும் சடக்கன் அடையப்படுகிறான். சர்வ யோக வினிஸ்ருதா எந்த யோகமாக இருந்தாலும் நிஸ்ருதா வினிஸ்ருதா மிக மிக எளிதில் அடையப்படுகிறார். அதுக்கு பட்டருடைய வியாக்கியானம் சர்வைரபி சாஸ்திர லக்ஷணை. சாஸ்திரம் என்னென்ன வழி சொல்லியிருக்கோ அதையும் எடுத்துக்கிறார். ஸ்வ மனிஷிகா பரிகல்பித்தைரபி அவனவன் யோசித்து வச்சுக்கிறானோ இல்லையோ, நாம் இப்படி போவோம், ஏதோ நாம சங்கீர்த்தனம் பண்ணால் கிடச்சிருவார்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டேன், பண்ணி பார்ப்போம், கொடுத்துருவார்னு நினைக்கிறேன். நீ இதை பண்ணுமே இதை பண்ணு சுவாமி, அப்படிலாம் பயப்படுத்தினா எங்களுக்கு தெரியாது, ஏதோ சின்னதாக ஒன்று பண்ணுன்னு சொன்னீர்னா பண்ணுவோம், இதுக்கு மேலே இத்தை கொண்டா அத்தை கொண்டா நாங்கள் பண்ணுவான்றான். அவனெல்லாம் அவ்வளோ கொண்டான்னு அவர் சொல்லவே மாட்டாரான். பண்ணே உனக்கு இது பிடிச்சிருக்கோ இல்லையா பண்ணு. அப்போ பண்ணுன்னா கிடச்சிருமான்னு கேட்டால் கிடச்சிரும்னு வரும். இப்போ நான் பண்ண சின்னத்துக்கு கிடச்சிருமான்னா கிடச்சிரும், எந்த பிறவின்னு இன்னும் தெரியாது, கிடச்சிரும். ஆனால் கிடச்சிருங்கிற பாருங்க, அப்பேற்பட்டவர் தன் தலையை அசைக்கிண்டு அழகான பட்டு பீதாம்பரத்தோட பக்கத்தில் நாச்சியாரை பார்த்துட்டு தைரியமாக கிடச்சிருங்கிறாரோ இல்லையோ, இதை சொல்கிறச்சேவே எனக்கு கிடச்சாப்புல ஆயிடுறது. ஆன உடனே அங்கே போகிறோங்கிறதுல இத்தனை நாள் இருந்த தீயதெல்லாத்தையும் விட்டுடுறான். அப்போ இவன் தீயது எதனால் விட்டான்? கிடைக்குங்கிற நம்பிக்கை எதனால் வந்தது? அவர் ஒரு தலையை அசைச்சுட்டு அழகாக கண்ணை சாய்ச்சிட்டு சொன்னாரோ இல்லையோ, சொன்னதுனால வந்துடுது. இப்படி எந்தெந்த வழி, இத்தனைக்கும் நான் போட்ட வழி வேத வழியே இல்லை, ஏதோ ஒரு வழியை நான் பிடிச்சிட்டு இருக்கேன், அந்த வழியை பண்ண போறேன்னுச்சு நாம் இருந்தால் உடனே என்ன, அதெல்லாம் கிடையாது சுவாமி. விடும் யாரையும் இல்லாமல் ஆக்கிறதுல நமக்கு நிகர் நம்ம தான். நம்ம மட்டும் பெருமாள் முன்னாடி இருக்கணும், வேற யாரும் வரவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கானோ இல்லையோ, இது ஆகவே ஆகாதவருக்கு. என்னென்ன முயற்சி உண்டோ ஒருத்தனை அழைச்சின்னு வர்றதுக்கு தான் நம்ம முயற்சிக்கணும். என்ன தைரியமாக இறங்கி பட்டரை சொல்லியிருக்கார் பாருங்க, இது சாதாரணமாக சொல்லிட மாட்டா.
சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட வழியைத்தான் பகவான் ஒத்துப்பன்னு தான் அவர் சொல்லியிருக்கணும். ஆனால் அதுக்கு மேலே எவ்வளவு புரட்சியாக போட்டிருக்காருனால், அந்தந்த மனிதன் தன்னுடைய கற்பனை வளத்தாலே சின்ன சின்ன வழிகளை தெரிந்து கொண்டாலும் அதையும் சரி வரட்டும்னு ஒருத்தர் நினைக்கிறார்னால், இது ஞான ஒரு வேதாந்தி சொல்லிட முடியுமா? நிச்சயமாக ஒத்துக்க மாட்டார். ஆனால் ஏத்தை சொல்கிறார்கள், வேதத்தை காட்டிலும் வேத புருஷனுடைய அபிப்பிராயம் முக்கியம். வேதம் முக்கியமாக இருக்கட்டும், இது இத்தனை வேதமே எதுக்கு? அவனை நாம் அடையணுங்கிறதுக்காக. அந்த அடையறதுக்கு அவர் என்ன வழியாக இருந்தாலும் சரி சரி சரின்னு கணக்கு பார்த்துட்டு இருக்கார். அப்போ அவர் திருவுள்ளத்தை பாரு, ஏன் சாஸ்திரத்தை பார்க்குறேன்? அவரை பார்த்தா யார் வேணா எப்படி வேணா வச்சுக்கிட்டோமே, அதை கொண்டு விடுறதுக்கு எனக்கு தெரியாதா? அவன் ஆசைப்பட்டிருக்கானோ இல்லையோ, ஆனால் ஒன்றே ஒன்று பார்த்துப்பார், உள்ளத்துக்குள்ளே உட்காந்து இவன் என்ன அடையணுங்கிற ஆசைப்பட்டது உண்மையானு பார்த்துடுவார். நம்மால் ஏன் தெரியுமா எல்லாத்தையும் ஒத்துக்க முடியல? இவன் நிஜமாக ஆசைப்பட்டானா இல்லையா நமக்கு தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா நம்ம ஒருத்தருடைய உள்ளத்தில் உட்காரலையோ இல்லையோ, அவர் உட்காண்டிருக்காரோ இல்லையோ, உட்காண்டிருக்கிறதுனால அவனுடைய நினைவை புரிஞ்சு விடுறார். அந்த நினைவில் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சா இனிமேல் சாஸ்திரத்தில் வா, கற்பனையில் வா, எங்கே வேணா வா, அழைச்சிட்டு. இந்த தைரியம் அவர் ஒத்தருக்கு தானே வரும். அதனால தான் ரெண்டையும் சொல்கிறார். இப்படி ஸ்வமனீஷிகா பரிகல்பிதைரபி யோகைஹி உபாயைஹி யோக உபாயைஹி வினிஸ்ருதா விசேஷேண வேத பரமகுஹ்யைரிவ நிஸ்ருதா. விசேஷமாக இவன் போட்டுருக்கிற சின்ன பாதையில் போகிறதே. ஆனால் பகவான் என்ன சொல்லிக்கிறாராம்னால், இந்த சின்ன பாதையின் மூலம் வந்ததே அந்த பெரிய வேத மார்க்கத்தின் மூலம் வந்ததா அவர் நினச்சி சிரிச்சு விடுறாரு. அப்படின்னு வேதம் வாய்ப்புத்துன்னு விட்டார். இனிமேல் அது பேசாது. ஆமாம், நீ சொன்ன பாதையில் தான் போச்சுன்னு விடுமா? போவே இல்லை. இவன் சொன்ன பாதையில் போயிருக்கான். ஆனால் அது எப்படி சாத்தியமாச்சுன்னால், யார் சொன்ன பாதையான்னு அவர் நினைவு தானே முக்கியம். அவர் நினைவில் இந்த பாதை சரின்னு விட்டானா சரிதான். அப்போ சர்வயோக வினிஸ்ருதா, அது வேதசாஸ்திரம் சொன்னதாக இருக்கட்டும், உன் நினைவின் பால் வந்ததாக இருக்கட்டும், ஏதோ செய்தால் ருச்சி இருந்தால் அனைத்து யோகங்களாலும் அடையப்படுகிறான். ஸ்வபுத்தி மாத்திர நிர்ஞாதா பரமாத்மா ஜெகத் பிரபு யஸ்மாத் சத்பக்தி யுக்தானாம் பிரபன்னானாம் கிரமம் வினா. நல்ல உண்மையான பக்தியோட பிரபத்தி பகவான் திருவடியை பற்றினுட்டோம்னால் கிரமம் வினா, அவர்களுக்கு ஒரு கிரமத்தை இன்னென்ன விதிப்படின்னு பெருமாள் பார்க்குறதே இல்லையா. கிரமம் வினா பிரசாதமேதி மந்திரேஷஸ்வச்சரிதாத் பாவிதாத்மனாம். அப்போ யாரான ஒருத்தர் உள்ளன்போட நின்றுட்டார்னால் தானே அவனை அனுகிரகிக்கணும்னு நினச்சுட்டாரோ இல்லையோ. இப்படி தானா கற்பனை கோட்டையை கட்டின்னு நிற்கிறவனுக்கே அவர் அனுகிரகிச்சிருவர்னால், அப்போ நிஜமாக வேதசாஸ்திரத்தின்படி வந்தால் எப்படி அனுகிரகிக்கப்படுவரா? இப்படித்தான் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இதை கேட்கச்சவே என்ன தோணும்னா, ஆக மொத்தத்தில் வேதத்தின்படி போக வேண்டான்னு சொன்னாருடுவோம். இப்போ அதையா இத்தனை நாளையாக சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் சொல்கிறத பார்த்தா அப்படி தோணும் இல்லையோ. அதுக்கு தான் நன்னா மெதுவாக காதை கிள்றாப்பில் சொல்லிட்டார் பாருங்க. அவர் முடிக்கிறதுக்குள்ளே, ஓஹோ இது எதுக்காக நான் சொன்னேன்னா, தன்னிஷ்டப்படி வந்தவனுக்கே விட்டுவிடாத அனுகிரகிச்சுட்டார்னா, அப்போ அவரே போட்ட மார்க்கத்தின்படி வந்தவனை விட்டுவிட மாட்டார்னு சொல்லவும் வேண்டுமோ அப்படிங்கிறதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நியுக்தம் மனசா வாபி நியுக்தா வாபி யதி கிருண்ணாதி மாதவா கிந்து நோன்முயிலிதம் துக்கமேதாவதாதிதி நிச்சிதா. நாம் பெருமானை பற்றினால் எப்படியா இருந்தாலும் சுலபமான வழியோ கட்டமோ அவர் திரு அபிப்பிராயப்படி ஒன்று. அப்புறம் எதில் தான் நாம் போக மாட்டோம். சர்வயோக வினிஸ்ருதா, பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன். பக்தியோடு போனோம்னா அவர்களுக்கு ரொம்ப எளியவராக இருக்காரோ இல்லையோ, அதைத்தான் சர்வயோக வினிஸ்ருதா. 105வது திருநாமம். இப்போ 104வது திருநாமத்தோட 11வது ஸ்லோகம் முற்று பெற்றது. அடுத்து 105வது திருநாமத்தில் வசுர் வசுமனா சத்யா சமாத்மா சம்மித சமஹ. வசுகு வசுகு வசிப்பவர். வசுகு வசிக்கிறார் இல்லையோ. யாரிடத்துல எங்கே வசிக்கிறார்? பக்தர்கள் உள்ளத்தில் எப்போதும் வசிக்கிறார். விஷ்ணு சித்தர், விஷ்ணுவை சித்தத்தில் கொண்டவர் தானே விஷ்ணு சித்தர். இப்போ நம்மகிட்டெல்லாம் வசிக்கிறாரா? ஆமாம், அந்த விளக்குலையும் தான் வசிக்கிறார். ரெண்டுத்துக்குள்ளே இருக்கார். ஆனால் விளக்குக்கு தனக்குள்ள அவர் இருக்காருன்னு தெரியாது, உனக்கு தனக்குள்ள அவர் இருக்காருன்னு தெரியுமே. இதை சொல்லிட்டு முகத்தை பார்த்தா ஆச்சாரியர்கள்லாம் நாம் ஒரு மாதிரி விழித்தோம், அதுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதே, அதுதான் ஆபத்தே. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீயும் அச்சித்துக்கு சமமாக இருக்கேன்னு அர்த்தம். பாவத்தை எங்கே நிறுத்து பாருங்கள். இப்போ விளக்குக்கு அதற்குள்ள பகவான் இருக்காருன்னு தெரியாது, இப்போ நமக்குள்ள பகவான் இருக்கார் தெரிஞ்சுன்னுட்டா விளக்கின் இடத்துலேருந்து வேறுபாடு. தெரிஞ்சுக்கலைன்னால் ஜடத்துக்கு நமக்கும் வேறுபாடே இல்லாத போடும். அதை கூறுனா வசுகு வசிக்கிறார், பகவான் அவர்களிடம் வசிக்கிறார். வசதீதி வசுகு என்று ஆழ்வார் பாசுரத்தில் கண்ணனன் உச்சி உளானே முதல் 10 9ஆம் திருவாய்மொழி முழுவதும்
ஆழ்வாரிடத்தில் பகவான் வசிக்க வந்ததை பற்றியே தான் பேச்சு. கண்ணனன் அருகலிலானே, என் ஒக்கலையானே, என் மார்பினானே, என் தோளினையானே, கண்ணனன் கண்ணில் உளானே, கண்ணனன் நெற்றி உளானே, கண்ணனன் உச்சி உளானே. வைகுந்தத்திலேருந்து நம்மாழ்வார் திருமேனி தலையில் வந்து உட்காந்துக்கணும்னு பெருமாள் இறங்கி விட்டாராம். இறங்கினா நேராக அவர் தலையில் உட்காந்தா அவர் தாங்குவரோ மாட்டாரோ. என்ன பெரிய வெள்ளமாட்டம் கீழே விழுந்ததுன்னா, பாகீரதி நதி கீழே வந்தது, தாங்க முடியாத ருத்ரன் தலையில் தாங்கின்றாரோ இல்லையோ, அதை போல பெருமானுடைய அருளோடு கீழே வந்துட்டா தாங்குவரோ. அதனால் முதல்ல தமிழகத்துக்கு வந்தார். நேர ஆழ்வார் திருமேனிக்கு போக வேண்டாம், தமிழகத்துக்கு வந்து அப்படியே தெற்கு நோக்கி பிரயாணம் பண்ணி திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தார். வந்த அப்புறம் பிரயாணம் பண்ணி ஸ்ரீவைகுண்டத்தை தாண்டி ஆழ்வார்த்தனரிக்கு வந்துட்டார். ஆழ்வார்த்தனரிக்கு வந்த அப்புறம் புளியமரத்தடிக்கு வந்துட்டார். புளியமரத்தடியிலேருந்து ஆழ்வாருடைய இடுப்பில் ஏறி உட்கார்ந்து விட்டார். இடுப்புலேருந்து நெஞ்சு, நெஞ்சுலேருந்து நாக்கு, நாக்குலேருந்து கண்ணு, கண்ணுலேருந்து நெத்தி, நெத்திலேருந்து உச்சி. இப்போ வந்து உட்கார்ந்துட்டு பெருமாள் சொல்கிறார், ஆழ்வீர் வந்துட்டேன் பத்திரான்னார். ஓ, எனக்கு ஏறினேன்னே தெரியாமல் ஏறி உட்காண்டிருக்கேன்னு. இப்போ அதுதான் நமக்கு இருக்கிற ஆச்சரியம். உமக்கும் தெரியக்கூடாது, ஆனால் ஏன் ஆசை உம்முடைய திருமேனியில் இருக்கணும், அதுக்காகத்தான் வந்துட்டேனால் வசுகு. ஆழ்வாருடைய திருமேனியில் வசிப்பதற்கு வந்தார் இல்லையோ. விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை கொடுங்குளிர் முகில்வண்ணனை என்று பெரியாழ்வார் சாதிக்கிறார். அனைத்தையும் விட்டு பக்தானாம் வபுஷி தஹரம் பண்டிதம் புண்டரீகம், கூரத்தாழ்வானுடைய ஸ்லோகம். பக்தர்களுடைய உள்ளத்தில் இருப்பதை மிகவும் விரும்புகிறான் எம்பெருமான். வசுகு 105வது திருநாமம் முற்றிற்று. இனி ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 106வது திருநாமம் வசுமனாக. வசுமனாக, வசு சொத்துன்னு வச்சுங்க. கீழே வசுகுன்னு சொன்னது வசிப்பதுங்கிற பொருளில் வந்தது, வாசம் பண்ணுறது. இப்போ வசுன்னு சொல்கிறது சொத்து, நிதி அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. வசுமனாகனால் ஆசிரித்தர்களை, பக்தர்களை நிதியாக நினைத்திருப்பவர். அவனுடைய பக்தர்கள் அவனை பொறுத்த வரைக்கும் நிதி, அவர்கள் தான் பெரிய சொத்து. வசுனி நிதாவிவ தேஷு மனஹா அஸ்யேதி வசுமனாக. அந்த பக்தர்களை தனக்கு பெரும் நிதியாக நினைத்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் நிதி கிடைச்சா எவ்வளவு திருப்திப்படுவோம்? ஆசிரித்தர்கள் கிடைச்சா பெருமாள் அவ்வளவு திருப்திப்படுறார். ஆழ்வாரே ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார், அந்தாம தன்பு செய்து என் நாவிசேர் அம்மானுக்கு அந்தாம வாழ் முடி சங்கு ஆழிநூல் ஆரமுள. ஆழ்வாரோட சேரப்பெற்ற போது, ஆழ்வாரோட கலந்து அணைச்சிட்ட உடனே இப்போ தான் சொத்து கிடைச்சாப்புல பெருமாள் திருப்திப்பட்டாராம். ஆழ்வார்கிட்டக்க போகாத வரைக்கும் ஒன்றும் அவர் முகத்தில் ஸ்வரத்தே இல்லைங்கிற முள்ளு, அதை போல் ஒன்றுமே இல்லை. பார்த்தா சக்கரத்தை பிடிச்சிட்டுருக்காப்புலே இல்லை, சங்கம் பற்றினாப்புலே இல்லை, ஆடை ஆபரணங்கள்லாம் அணிஞ்சின்றிருக்காப்புலே இல்லை. இப்போ தான் எல்லாம் தளிர்த்ததான். திருமங்கியாழ்வார் சாதிக்கிறார், தளிர்புறையும் திருவடி என் தலைமையிலவே. திருவிக்கிரம பெருமான் உலகத்தை தாவி அளந்தார். அப்போ திருமங்கியாழ்வார் தலையிலையும் தன் திருவடியை வச்சார். வைக்கிற வரைக்கும் சருகாட்டம் வளர்ந்திருந்து தான் திருவடி. திருமங்கியாழ்வார் முடியில் பட்டுதல்லையோ, அவர் தலையில் பட்ட உடனே தளிர்த்தது மலர்ந்ததுங்கிறார். தளிர்புறையின் திருவடி என் தலைமையிலவே, என் தலைமையிலவே தளிர்புறையின் திருவடி, என் தலையில பெருமான் திருவடி பட்டவுடனே தளிர்த்ததுனால் வசுமனாக. அப்போ அடியவர்களுடைய தலையை அடியவர்களையே சொத்தாக கொண்டு சொத்து கிடைச்சா சந்தோஷப்படுவோம் இல்லையோ, அதை போல பகவானும் அடியவர்களை சொத்தாக கொண்டால் அவ்வளவு தூரம் சந்தோஷப்படுகிறார். ஆசிரித்தரை எப்போதும் சொத்தாக கொண்டவர். அதை கண்ணனே கீதையில் சொல்லிட்டார், ச மகாத்மா சுதுர்லபக வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபக. வாசுதேவனே எல்லாம் என்று சொல்பவன் கிடைப்பனான்னு பார்க்குறேன் அர்ஜுனா. சுலபத்தில் கிடைக்கல. ச மகாத்மா, அவன் தான் மகாத்மா. உண்மையாக மகாத்மான்னு கண்ணனைத்தான் சொல்லணும். நாமெல்லாம் துராத்மா, நாம துராத்மா, அவர் மகாத்மா. ஆனால் வாசுதேவனே எல்லாம் ஒருத்தன் சொன்னால் அவனை கண்ணன் மகாத்மான்னு ஒத்துக்கிறார். வேதாந்த தேசிகன் விசாரித்து, மகாத்மா அர்ஜுனனா மகாத்மா கண்ணனா? மகாத்மா ஜீவாத்மாவை போய் சொல்லலாமோ? சொல்கிறார். இந்த சித்தாந்தம் கண்ணனுடைய சித்தாந்தம். உபனிஷத்தெல்லாம் கண்ணனைத்தான் மகாத்மான்னு சொல்லும். ஆனால் கண்ணன் இப்போ தன் பக்தனை மகாத்மான்னு சொல்லிக்கிறார். அப்படின்னு சொன்னால் அதை பெரிய சொத்தாக நினச்சிட்டு இருக்காரு தானே அர்த்தம். யாரெல்லாம் உண்ணும் சோறு பருகு நீர் தென்னும் பெத்தலையும் எல்லாம் கண்ணன் இருப்பாளோ அவர்களை பகவான் தனக்கு சொத்தாக கொண்டிருக்கிறார். சொத்துன்னா கண் இம காப்பாற்றுற போல காப்பாற்றுவோம் இல்லையோ, அதை போல பெருமான் ரட்சிப்பராம். சொத்தாக தன் ஆசிரித்தர்களை பக்தர்களை கொண்டிருக்கிறார். இப்போ நாம் தான் முடிவு பண்ணிக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிற சொத்தாக நினைக்க போகிறோமா, பகவானை சொத்தாக நினைக்க போகிறோமா? அவன் அவர் பங்கை முடிச்சுட்டார், பக்தனை அவர் சொத்தாக நினச்சுட்டார். இப்போ இன்னும் எது தெரியுமோ நடக்கலை?
பகவானை பக்தன் சொத்தா நடக்கிறதா நடக்கலை. அது இன்னும் நடக்கவே இல்லை. இவன் என்ன எங்கெங்கே பொட்டியில் பூட்டி வச்சுக்கலாம், அதுதான் சொத்துன்னு நினச்சிட்டு இருக்கானே தவிர அவர் தான் சொத்துன்னு தெரிஞ்சுக்கலையோ இல்லையோ. ஆனால் அவர் புரிஞ்சுட்டார், நம்ம பக்தன் தான் நமக்கு சொத்து, அவனை விட்டால் நாம் எங்கே போவோம். இதை தெரிஞ்சுன்னு ஆழ்வார் சாதித்தார். நான் உன்னை அன்னி இலையன் கண்டாய் நாரணனே, நீ என்னை அன்னி இலை, நானும் உன்னை விட்டு பிரிஞ்சு கிடையாது, நீ என்னை விட்டு பிரிஞ்சு இல்லைன்னு விட்டார். நம்ம சாதாரணமாக ஒத்துக்கிறது பெருமானை விட்டு நாம் இல்லை, அவரை சார்ந்து இருப்போம். ஆனால் ஆழ்வார் சொல்கிறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னை சார்ந்து தான் நீ இருக்க, நான் இல்லைன்னா நீ எதுனால் அப்படி தானே. பக்தனே இல்லை சொத்தே இல்லைன்னா சுவாமி என்ன பண்ணுவார். நிறைய பக்தர்கள் இருந்தால் தான் பெருமாள் சுவாமியாக முடியும். ஒத்துருமே இல்லை சொத்தே இல்லைன்னா அவர் எப்படி சுவாமியாக முடியவர். அப்போ சொத்து இருக்கு, தன் பக்தனையே தனக்கு சொத்தாக கொள்கிறார். 106வது திருநாமம் முற்றிற்று. அடுத்து 107வது திருநாமத்தில் சாதிக்கிறார் சத்யா. வசுர் வசுமனா சத்யா சமாத்மா சம்மித சமஹ சத்யன். சத்யன்னா உண்மை பேசுகிறவர் இல்லை, சுவாமி பொய் பேசுகிறவரா? நாமாம், தாராளமாக கண்ணன் பொய் தான் பேசினார். அப்போ இங்கே சத்யஹான்னு சொல்லியிருக்கேனால் அப்படி அர்த்தம் இல்லை. தேஷு சத்சு சாதுரிதி சத்யா. சத்சு சத்துக்களுக்கு, சாது அனுகூலம், சாதுன்னா அனுகூலம்னு அர்த்தம் பண்ணிங்க, வேண்டியவர், சத்துக்களுக்கு வேண்டியவர், ஞானிகளுக்கு வேண்டியவர். ஒருத்தர் ஞானின்னு இருந்தால் அவனுக்கு மிக மிக வேண்டியவன் எம்பெருமான். சாது பரித்ராணம்னு சொல்கிறோமோ இல்லையோ, பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம். அப்போ சாதுக்களை ரட்சிப்பதற்காக பெருமாள் சத்யா. சத்யா ஏன் சொல்கிறார்னா தத்ர சாது இது அது சத்சு, சத்துக்களிடத்தே சத்துன்னு வச்சுடுங்க. யஹா சத்துக்களிடத்திலே யாரொருத்தன் சாதுவாக இருக்கிறாரோ அனுகூலனாக இருக்கிறாரோ அவர் சத்தியன். சத்துக்களுக்கு சாதுவாக இருப்பார். அப்போ நமக்கு எப்படி இருப்பார்? நாம் அசத்தாக இருந்தால் அசாதுவாக இருப்பார். யார் இருந்தால் ஹிரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், அவர்களுக்கு பகவான் சாதுவா இல்லை, கொண்டுட்டாரே. பிரகலாதனுக்கு சாது, விபீஷணனுக்கு சாது, அதே சுவாமி சாது, அவன் சத்து. அவன் சத்தாக இருந்தால் பெருமாள் சாதுவாக இருப்பார், நீ அசத்தாக இருந்தால் அவர் அசாதுவாகிட போகிறார். இதுதான் சத்திய சப்தத்துக்கு அர்த்தம். இதே போல் பெருமாள் மெய்யனாகவும் இருக்கார். இப்போ 2 பேரை பாருங்கள். அவர் மெய்யனாக இருக்கார், மெய்யே பேசுகிறவனாக இருக்கார், ஒரு திவ்யதேசம். தன் அடியவர்களிடத்தில் மெய்யனாக இருக்கார், இன்னொரு திவ்யதேசம். இங்கே இருக்கிற சத்யஹாங்கிற திருநாமத்துக்கு என்ன அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம்? அவர் மெய்யன் இங்கே பொருள் இல்லை, அடியவர்களுக்கு மெய்யன் அப்படின்னு என்ன வச்சுக்கலாம்? தாச சத்தியன்னு வச்சுக்கலாமா? தாசர்களுக்கு சத்தியனாக இருக்கிறார். அவரே சத்தியனாக இருக்க மாட்டாரா? இருப்பார். அவரேவும் சத்தியமாக இருப்பார். பாண்டிய நாட்டுக்கு போகணும், தாசர்களுக்கு சத்தியமாக இருப்பார். நடுநாட்டுக்கு வரணும், அங்கே போனால் அவரே சத்தியமாக இருப்பார். இங்கே வந்தால் தாசர்களுக்கு சத்தியமாக இருப்பார். நாம் இங்கேருந்து போகிறச்சே நடுநாட்டை தாண்டினாத்தானே பாண்டிய தேசம் போக முடியும். அப்போ நடுநாட்டை எங்கேருந்து தாண்டலாம்? திருவகீந்திரபுரம்ங்கிற திவ்ய தேசம். அங்கே அடியவர்க்கு மெய்யனாக எழுந்தருளி இருக்கிறார் பெருமானை. வையமுண்டு ஆலிலை வைகிய மாயவன் அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன்னு பாசம். திருமங்கியாழ்வார் 10 பாசுரங்களால் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். வையமுண்டு ஆலிலை வைகிய மாயவன், உலகத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டார், ஆலிலையில் சயனிச்சுருக்கார். மாயம் எங்கான மீதொப்பதோர் மாயம் உண்டே என்ன பெரிய மாயம். இவ்வளோ பெரிய லோகத்தை சின்ன வயத்தில் வச்சுட்டாரோ இல்லையோ, அதை விட ஆச்சரியம் சின்ன இலையில சேனிச்சுட்டாரு. அந்த மாயம் எப்படி இருக்குன்னால் அடியவர்க்கு மெய்யனாகிய, அடியவர்களுக்கு மெய்யனாக இருக்க, தாசர்களுக்கு சத்தியனாக இருக்கிற தெய்வநாயகன். அவர் தேவநாத பெருமாள், தேவநாயகன் இல்லையோ. அதனால தான் தேவநாயக பஞ்சாசத்து, அச்சுத சதகம், கருடனை பற்றின ஸ்தோத்திரம், ஹயக்ரீவ ஸ்தோத்திரம், இது எல்லாமே திருவேந்திரபுரத்தில் பிறந்தது தான். சுவாமி வேதாந்த தேசிகன் அங்கே எழுந்துருளிருந்து தபஸ் பண்ண இடம்னு ஓஷதாத்திரிக்கு மேலே போவோம், அம்புக்குறி போட்டு சின்ன இடம் கட்டி வச்சிருக்காளோ இல்லையோ, அங்கிருந்து கருடனை நோக்கி தபஸ் பண்ணார். கருடன் எழுந்துருளி ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசித்தார். அப்புறம் ஹயக்ரீவ பெருமாளை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணார். அந்த ஹயக்ரீவர் தான் இப்போவும் அந்த மலைக்கு மேலே எழுந்துருளி இருக்கிறார். கீழே இருக்கிற பெருமாள் தான் தாச சத்தியன். நின்ன திருக்கோலத்தில் தெய்வநாயக பெருமாள் இருக்கார், அவர் தாச சத்தியன். தாசர்களுக்கு சத்தியன், தாசர்களுக்கு சத்தியம் இருக்கட்டும், தனக்கு சத்தியமாக இருப்பாரா? இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், போனால் புதுக்கோட்டை பக்கத்தில் வந்துட்டோம்னா மெய்யன் பெருமாள், சத்தியமூர்த்தி பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். அது ஆழ்வார் சாதிக்கிறார். மையார் கடலும் மணிவரையும் மாமுகிலும் கொய்யார் குவளையும் காயாவும் போன்னிருண்ட மெய்யானை, மெய்ய மலையானை சங்கேந்தும் கையானை கைதொழா கையல்ல கண்டாமே. இந்த கைன்னு ஒத்துக்கணும்னால் கைதொழா கை, மெய்யமலையானான சத்தியமூர்த்தி பெருமாளை நோக்கி கை கூப்பினா இதை கைன்னு ஒத்துப்போம். சத்தியம்தான் சத்தியமூர்த்தி பெருமாள், திருமையத்தை எம்பெருமான் சொல்கிறார். மையார் கடலும் மணிவரையும் மாமுகிலும்,
கடல் போன்ற கருப்பு, மணிவரை போன்ற பெரிய பச்சை மாமலை போல் மேனி போல பச்சை, மாமுகில் முகிலை போன்ற மேகத்தை போன்ற இருக்கிற கருப்பு, கொய்யார் குவளையும் போன்னிருந்த மெய்யான், குவள புஷ்பம் எவ்வளவு கருப்போ அவ்வளவு கருப்பு, கொய்யார் குவளையும் காயாவும் போன்னிருண்ட மெய்யானை, மெய்யானை சத்தியமூர்த்தி பெருமாளை, மெய்யமலையானை, மெய்யமலை சத்தியகிரி க்ஷேத்திரத்தில் எழுந்துருளி இருக்கிறவனை, சங்கேந்தும் கையானை, இடது கையில் சங்கத்தை பிடித்தவனை, கைதொழா கையல்ல கண்டாமே, அவர் சங்க சக்கரத்தை பிடிச்சிருக்கிறது தொழுவித்து கொள்ள, நம்ம கை இருக்கிறது தொழ, ஆக தொழ நாம் தொழுவித்து கொள்ள எம்பெருமான் சத்தியன். அதே தாச சத்தியன் திருவேகேந்திரபுரத் எம்பெருமாள், இப்படி சத்தியனா இருக்கிறவரை தான் இங்கே பீஷ்மாச்சாரியர் சாதித்தார். 107வது திருநாமம் சத்யா. அர்த்தம் என்ன? தாசர்களுக்கு அடியார்களுக்கு சத்துக்களுக்கு சாதுவா இருக்கார், சத்துக்களுக்கு சாதுவாய் அனுகூலனாக இருக்கிறார். 107வது திருநாமம் முற்றிற்று. கேசவா நாராயண மாதவா, ஹரிகேசவா நாராயண மாதவா, கேசவா நாராயண மாதவா, ஹரிகேசவா நாராயண மாதவா.